அனைவருக்கும் வணக்கம். இந்த பூமியில் உயிரினங்கள் தோன்றுவதற்கும் தோன்றிய உயிரினங்கள் உணவோடு எடுத்து வாழ்வதற்கும் உயிர் வாழ்வதற்கும் இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற பஞ்ச பூதங்கள் முக்கிய காரணியாக இருக்குது. இந்த பஞ்ச பூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் நமது அறிஞர்கள் ஒரு நிறத்தை குறிப்பிடுறாங்க. நீருக்கு வெள்ளை நிறம், நிலத்திற்கு தங்க நிறம், நெருப்பிற்கு சிகப்பு நிறம், காற்றுக்கு கருப்பு நிறம், ஆகாயத்திற்கு புகை போன்ற நிறம். மனிதனுடைய தற்போதைய உணவு முறை மாற்றத்திற்கான காரணத்தை பதிய வைப்பதோடு மீண்டும் ஆரோக்கியமான உணவிற்கு திரும்ப வேண்டிய அவசியத்தை இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு பதிய வைப்பதாக எழிலோடு உறவாடு என்கிற நவீன நாடகம் உங்கள் முன் நிகழ்த்தப்படுகிறது. இந்த நாடகத்திற்கான தரவுகள் பல்வேறு புத்தகங்கள் எடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு சில புத்தகங்களை மட்டும் நான் சொல்லியிருந்தேன். ஒற்றை வைக்கோல் புரட்சி, மாசானு ஃபுகோகா, 7ஆம் சுவை, சிவராமன், திருவாசகம், திருக்குறள், திருமூல திருமந்திரம், இந்து தமிழில் ரெகுலராக வந்த கணேசன், மருத்துவர் கணேசன் எழுதின நலம் வாழ தொடர் கட்டுரைகள். இப்போது உங்கள் முன் நவீன நாடகம் தொடக்க இருக்கிறது. நிக்காதீங்க, உட்காருங்க, உட்காருங்க, நிக்காதீங்க, நிக்காதீங்க, உட்காருங்க, உட்காருங்க, நிக்காதீங்க. ஹே, வந்து வந்து சும்மா போகாதடி மயிலாளே குயிலாளே, வந்து வந்து சும்மா போகாதடி மயிலாளே குயிலாளே. ஹே, தந்தானத்தும் தன்னை பாடி வந்தோம் தன்னானே தன்னானே நானே நானே, தந்தானத்தும் பாடி வந்தேனடி தன்னானே தன்னானே நானே நானே நானே. தா தர்கட சீ தர்கட சம் தர்கட நம் தர்கட தா. சைலன்ஸ். ஆனாளப்பட்டது என்னன்னா சாமி, யாருங்க நீங்க? நான் தாண்டா உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். நீ மக்களுக்கு தகவல் தானே சொல்ல போற, அதான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறேன். என்ன பாடம் சாமி? லாங்குவேஜ். லாங்குவேஜா? அதான்டா பல மொழி. நீ பல மொழி கத்துக்கிட்டா உலகம் முழுக்க பேர் வாங்கலாம். ஓ, அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா சாமி. அப்படின்னா என் தம்பியும் கூப்பிட்டுக்கவா? யார வேணாலும் கூப்பிட்டுக்கோ. ஏ உழுவத்தலையா, ஏ உழுவத்தலையா, தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி. காசு மேல காசு போட்டு ரைடு மேல ரைடு போட்டு வீட்டு மேல வீட்டு போட்டு. என்னல வந்த உடனே ஆட்டம் பாட்டம் அப்பதானே நல்லா இருக்கும். சரி, இப்ப எதுக்கு என்ன நீ கூமுட்ட? என்னது கூமுட்டையா? அதான் நாங்க நிக்கும் போது என்ன கூமுட்டல? இலே, கூமுட்டை இல்லடா, கூப்பிட்டேன். அதான் கூமுட்டல. எதுக்கு? வா சாமி, அவனை விடுங்க. இவரு பெரிய சாமி, நிறைய பாச தெரியும். அதுதான் உன்னை கூப்பிட்டேன். வணக்கம் பொட்டுக்கல. வணக்கம் சாமி. இவரு நமக்கு பாச சொல்லி கொடுக்க வந்திருக்காரு. சரி சொல்லுங்க, நீங்க என்ன பாஷை படிக்க போறீங்க? நான் ஹிந்தி படிக்கேன். என்னது இந்தியா? அது சென்னையில இருக்கு. அடை சாக்க என்ன? ஹிந்தி இல்லல, ஹிந்தி. ஹிந்தி உன் வாயில ஒண்ணுமே வராது. வசம்ப வச்சுதான் தேய்க்கணும். நீங்க ஹிந்தி படிக்க போறீங்க, அவரு அவன் சிங்களம் படிப்பான். இலே, நான்
ஹிந்தி படிக்க, நீ சிங்களம் படி. சரியா? என்னது நீ கிண்டி தர்றத நான் திங்கணுமா? அடி சாப்பிட்டேன்டா. சாமி, அவனை விடுங்க. எனக்கு முதல்ல ஹிந்தி சொல்லித்தாங்க. एक दो तीन என்னது? एक என்னடா செய்த? அவர் தானே எக்க சொன்னாரு, அதான் எக்கிறேன். ஏக்கா ஹிந்தியில ஒண்ணு. ஓ அப்படியா? இல்ல நீ போல. சாமி, அவனை விடுங்க. மேல எனக்கு சொல்லித்தாங்க. இத இத பார்த்து படிங்க. एक दो तीन ये तो ஏமல என்ன போட்டு இந்த பாடுபட்டுற? இல்லே, ஒரு விஷயம் சொல்றேன் கேளுல. பல மொழி தெரிஞ்சுக்கிட்டா உலகம் ஃபுல்லா சுத்தி வரலாம்ல. என்னடே நீ விவரங்கட்டத்தனமா இருக்க? இங்கிலீஷ் தெரிஞ்சா போதாது உலகமெல்லாம் சுத்தி வர? ஏலே, நீ ரொம்ப விவரமா தான் பேசுற. எனக்கு தான் புத்தி மழுங்கி போச்சு. அது சரி, இவ்வளவு விவரமா பேசுறிய, வயிறு மட்டும் ஏம்ல பான வயிறா இருக்கு. ஏம்னே, இது பான வயிறு இல்ல, பான வயிறு. என்ன விடுங்க, எனக்கு தான் வயசாகி போச்சு. அங்க பாரு, இங்க பாரு, பார்க்கறதுக்கு வாலிப வயசு பையன் மாதிரியா இருக்கான், ஏதோ யானை குட்டி மாதிரி இருக்கான். குழந்தைங்க கூட ஓடி ஆடி விளையாடுற வயசுல ஏதோ பூத குட்டி மாதிரி இருக்கு. ஏலே, இதெல்லாம் நீ பேசுற பேச்சு இல்லல, சாப்பாடு செய்யற வேலை. சாப்பாடா? ஆமால, நிலம், நீர், நெருப்பு, ஆகாசம், காற்று, இதன் மூலமா கிடைக்கிற உணவை மறந்துட்டு தொழிற்சாலையில செய்யற உணவை சாப்பிட்டா இப்படித்தாம்ல வயிறு வீங்கும். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பாப்போமா? பார்க்கலாமே. பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன்.
மனிதன் இப்பூமியில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பது நேரடியாக வாழ்வின் யதார்த்தத்தை சந்திக்கத்தான். அதற்கு இயற்கையோடு நெருங்குதல் அவசியம். நிலமாக சொல்கிறேன், அறிவியலின் அகண்ட பசி ஒட்டு மொத்தமாக ஓர் உயிர் தொகுதியையே பிரபஞ்ச இருத்தலிலிருந்து அகற்ற முனைகிறது. காற்றின் கருத்தாக மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் தாங்கள் வாழ்வதன் மூலம் வாழ்க்கை நடத்துகின்றன. எது தேவையோ அதை செய்கிற ஒரு காரியமாகத்தான் உழைப்பு இருக்க வேண்டும். அகந்த ஆகாயமாக உழைப்பின் முக்கிய காரணியாக இருப்பது பசியை போக்கும் உணவு. இவ்வுணவு எங்களோடு இயந்து இருக்கும் வரை முழு ஆரோக்கியம். நெருப்பாக உணவு என்பது ஆரோக்கியம், வாழ்க்கை என்பது உணவு. உன் உயிரணுவின் தலைமுறை தலைக்க நீ செல்லும் பாதை சரியோ? நீ செல்லும் பாதை சரியோ? மருந்தன வேண்டாமா? யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி முனின் முன்னுண்ட உணவு நன்கு சீரணமாகி விட்டதை அறிந்து அதன் பின் உண்டான் அவன் உடம்புக்கு மருந்து என்ற ஒன்று வேண்டியதே இல்லை. நீ உண்ட உணவு சீரணமாகாமல் உண்டு நோய் தெரியும் மாறிடா. நீ சொல்லும் மாலை சரியா? நீ சொல்லும் மாலை சரியா? E to the E to the E to the L to the O to the M to the D. Development. ஏமல என்ன போட்டு இந்த பாடுபடுத்துற?
நீ என்னனே அவன் பேர் எவ்வளவு வேகமா இருக்க தெரியுமா? அதிகமா சம்பாதிக்கிறான். எனக்கு சொல்லி கொடுமே. இல்லை, நீ ரொம்ப கெட்டு போயிட்டல. வேகமும் அதிகமும் மனிதனுடைய உணவு முறையை மாத்தி எங்கேயோ கொண்டு போய் நிக்குதுல. ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. மனிதனுடைய உணவு முறைய அடிச்சு நொறுக்கி சுக்குநூறு ஆக்குதுன்னு இயற்கை விவசாயி மசான புக்கோக்கா சொல்றாருல. என்னது மாசமானா புக்கு கிடைக்குமா? ஆமா, மண்டையில கட்டு கிடைக்கும். மசான புக்கோக்கால மாசமா இல்லே வரல இல்ல, மோசம் பண்ணிடாதல, விட்டு தொலை. இலே வேகமும் அதிகமும் தான் மனித குலத்தினுடைய மிகப்பெரிய ஆபத்தா இருக்குன்னு சொல்றார். அதோட மூர்க்கத்தனத்தை இப்ப பாரு. வேகமாக செய்யணும். இதெல்லாம் பத்தாது. இன்னும் அதிகமா ப்ராஃபிட் பார்க்கணும். பத்தாது, அதிகமா வேணும். போட்டி, காம்படிஷன், அடிக்கணும், புடிக்கணும், இன்னும் அதிகமா வேலை செய்யணும். விடக்கூடாது, விடவே கூடாது. பேக் பண்ணு, நேரம் இல்ல. பேக் பண்ணு, உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம், நேரம் இல்ல. பேக் பண்ணு. சும்மாவா? அதுதான் வேகம் அதிகம். என்னது இது வேகம் அதிகமா? ஆமா, அதுதான் வேகமாக செயல்படும், அதிகமாக கொடுக்கும். இந்த வேகமான உலகத்துல அதை தொட்டு எதை செஞ்சாலும் வேகமாகவும் செயல்படலாம், அதிகமாகவும் பெறலாம். அப்படியா? இப்போ பாரு.
வலியோரை வெண்ணளிக்கும், எளியோரை விடுதலை அளிக்கும். கொஞ்சமல்ல நஷ்டம் கோடி. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மை கதை சொல்றேன். வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று ZNT நிறுவன தலைவர் கூறியதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். வீட்டில் என்னதான் செய்ய போகிறீர்கள் என தன் ஊழியர்களிடம் அவர் கேள்வி எழுப்பினார். நானும் அப்படித்தான். தினமும் 14 மணி நேரம் வேலை. வேகமாகவும் இருந்தேன், அதிகமாகவும் பொருள் சேர்த்தேன். அது எனக்கு கௌரவமாகவும் இருந்தது. ஆனால் என் மகன் முதல் காலடி எடுத்து வைத்தது முதல் அவனுடைய குழந்தை பருவத்தை அனுபவிக்க தவறிவிட்டேன். இதை நான் எப்போது உணர்ந்தேன் தெரியுமா? என் மகன் 5 வயதில் என் குடும்ப உறுப்பினர்களை ஓவியமாக வரைந்தான். அவன் வரைந்த ஓவியத்தில் நான் இல்லை. இது குறித்து அவனுடைய ஆசிரியர் கேட்டபோது, என் அம்மா எப்பவுமே அலுவலகத்துல தான் இருப்பாங்க என்று கூறியிருக்கிறான். அவன் வரைந்த அந்த ஓவியத்தை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். பத்திரமாக வைத்திருக்கிறேன். நினைவு பொருளாக அல்ல, நம் வெற்றிக்கு பதில் அதன் இழப்புகளை அளவிட வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக. அளவுக்கு அதிகமாக பணிபுரிவது செயல்திறனை குறைக்கிறது, உடலை பாதிக்கிறது, உணவு முறையை முற்றிலும் மாற்றுகிறது. ஏன் நம் குடும்ப உறுப்பினர்களின் பாசத்தையும் படைப்பாற்றலையும் முழுவதுமாக இழக்க நேரிடுகிறது. முழுவதுமாக இழக்க நேரிடுகிறது. Bobal.
பார்க்கிறேன் எங்க ஆளே காணும். அப்படியே மாம்பழத்தை வண்டு துளைக்கிற மாதிரி தொலைச்சு 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 கேள்வி கேட்பானே. இலே உழுவத்தலையா, மசாலா பூஃபு கொக்கா, உழுவத்தலையா, மசாலா பூஃபு கொக்கா, மசாலா பூஃபு கொக்கா, மசாலா பூஃபு கொக்கா, மசாலா பூஃபு கொக்கா. மசாலா பூஃபு பேர சரியா சொல்றல. பின்ன என்னண்ணே, அவவே எவ்வளவு வேகமா இருக்கான்னு தெரியுமா? அதிகமா பொருள் சேர்க்கணும், அதிகமா சம்பாதிக்கணும்னு எல்லாரும் வயிறு வெடிச்சு செத்து போறத என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் மசாக்காக்கு பேர் வரலன்னா எப்படிண்ணே? அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். இலே இப்ப தாமல உனக்கு புத்தி வளருது. ஏண்ணே? இலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேல்ல, கேளு. அவவே வேகத்தாலையும் அதிகத்தாலையும் இவங்க வயிறு வெடிச்சு செத்து போறது மட்டும் இல்லாம இது அடுத்த தலைமுறையும் தானே பாதிக்கும். சரியா சொன்ன தம்பி. இந்த வேகமும் அதிகமும் மனித உணவு முறையையே மாற்றி இளைய தலைமுறையை நாகரிக அனாதைகளாக்கிய இந்த துரித உணவகம் படுத்துற பாடு இருக்கு. துரித உணவா? அதாம்ல ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட். ஒரு மாதிரி தான் இருக்கலாம். அந்த வாழ்க்கை பர்கர், சாண்ட்விச். உளுந்தங்களி, கம்பங்களி, கேப்பக்களி, உளுந்தங்கஞ்சி, பழைய கஞ்சி, சின்ன வெங்காயம்.
தோ ஆனா fast food and junk food destroys your body and mind. I will give you so many diseases. அனைவரும் எழுந்திருங்கள். ஓடுங்கள். ஓடு ஓடு ஓடு, நிக்க கூடாது. ஓடு 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 ஓடுங்கள். உன்னுடைய வயது என்ன? 28. உனக்கெல்லாம் வாக்கிங் கிடையாது, ஜாக்கிங். ஓடு 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 ஓடு. 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வாக்கிங் போகணும். 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க ஜாக்கிங் போகணும். ஓடு ஓடு ஓடு. ஏய், அதை எடுத்து கொடுறா, அப்பதான் அவன் வண்டி ஓடும். அதுவும் சரிதானே. ஓடு 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 ஓடு, நிக்க கூடாது. ஐயா, நேற்று நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்டேன். வயிறும் சரியில்லை, நெஞ்சும் சரியில்லை. கண்டதையும் கண்ட நேரத்தில் திங்க வேண்டியது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்ல. உணவுல சேர்த்துக்கோ சுக்கு. இப்ப போலாம். ஐயா, திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு, ஒரு புழு பூச்சி இல்ல. உனக்கு பிடிச்ச உணவை சொல்லு. சில்லி சிக்கன், சிக்கன் தந்தூரி, சிக்கன் 65, சிக்கனை தவிர வேற என்னதான் சாப்பிடுவேன்? பீஸா, பர்கர், சீஸ். உன் வாழ்க்கை ஆகிடும் பீஸ், உன் தலைமுறை ஆகும் சீஸ். தம்பி, கருத்தரிப்பு மந்திரத்துல காக்கிற மாங்காயும் இல்ல, யாகம் வளர்த்து பிறக்கும் குழந்தையும் இல்ல. சரியான உணவு, முறையான உறவு, கருத்தரிப்பு நிச்சயம். போ. சார், கொழுப்புல அதிகமாகவும் இருக்கு, சுவையாகவும் இருக்கு. வா தம்பி வா. உனக்கு கொழுப்பு எது, கொலஸ்ட்ரால் எதுன்னு தெரியுமோ? நாங்க விருப்பப்பட்டதை திங்க கூடாதுன்னு சொல்றது உங்க கொழுப்பு, நாங்க விரும்பி சாப்பிடுறது கொலஸ்ட்ரால். கொழுப்புல ஊடு கொழுப்புன்னு ஒண்ணு இருக்கு. அது சத்தம் தராது, செரிமானமும் ஆகாது. இந்த ஆண் பெண்ணுன்னு நம்ம அடையாளப்படுத்துறோம் பாத்தீங்களா, இதுதான் கொலஸ்ட்ரால் செய்யற வேலை. கொழுப்புன்னா துணி மாதிரி, கொலஸ்ட்ராலுங்கிறது துணியில செய்யற ட்ரெஸ் மாதிரி. புரியலையே. கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லைன்னா செல்கள்ல நெகிழ்வுத்தன்மை இருக்காது, உடம்பு மரம் போல இறுகிடும். நம்மள ஆண் பெண்ணுன்னு அடையாளப்படுத்துற முக்கியமான விஷயத்தான் இது செய்யுது. சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக், அதே மாதிரி குழந்தை இல்லாம போறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது இந்த ஊடு கொலஸ்ட்ரால் தான். சரி, நாங்க பீஸா பர்கர் சாப்பிடறனால என்ன பிரச்சனை? அட சட்டி தலையா, இவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்க. நான் சொல்றேன், இந்த ஊடு கொழுப்பு பீட்சா, பர்கர்,
பாப்கார்ன், பேன்கேக், பிஸ்கட்ஸ், பட்டர் ஸ்டிக்ஸ், சிப்ஸ், சீஸ், சில்லி ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, வேஃபர்ஸ், நூடுல்ஸ், குக்கீஸ், டான்ஸ், மில்க் ஷேக்ஸ், மைனஸ் இதுல மட்டும் தாண்டா இருக்கு. கேட்டதுக்கே இப்படியா? இதுதாங்க உண்மை. நர்ஸ், பாத்தியா தம்பி, எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லிட்டு போயிருக்காருன்னு. எல்லாம் சரிதான், அதுக்கப்புறம் என்ன? மாற்றம் தான். மாற்றமா? என்ன மாற்றம்? இந்த உலகத்துல மாறுதலுக்கான கதவு எப்போதும் திறந்தே இருக்கு. அதுக்கு நாம எடுக்கிற முதல் முயற்சியிலேயே அடுத்த செகண்டே இந்த பிரபஞ்சம் எல்லா உதவிகளையும் செய்ய தயாரா இருக்கு. இது சத்தியம். ரெண்டு அல்லது மூணு நாள் ஆட்டுக்கடவை போட்டு 2 அல்லது 3 நாள் ஆட்டுக்கடவை போட்டு 2 நாளைக்கு பிறகு 2 நாளைக்கு பிறகு மாட்டுச்சாணம் போட்டு 2 நாளைக்கு பிறகு மாட்டுச்சாணம் போட்டு ஒட்டி உழவு அடிக்கணும். தங்கமே தங்கம், தங்கமே தங்கம். அதன் பிறகு இதோ பாரு. தன்னே தன்னானே தன தனநானே தன்னானே தனனே தன்னானே தனநானே தனனே தன்னான தனநானே காலமாட்ட கட்டி வண்டி இழுக்கிறோம். கால்பதிய சேத்தில் இறங்கி விழுவுறோம். காலமாட்ட கட்டி வண்டி இழுக்கிறோம். கால்பதிய சேத்தில் இறங்கி விழுவுறோம். கன்று குட்டிக்கு பால் கொடுத்து மயிலுறோம். களைப்பு தீர நிழல தேடி வருகிறோம். கன்று குட்டிக்கு பால் கொடுத்து மயிலுறோம். களைப்பு தீர நிழல தேடி வருகிறோம். வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் தொழுதுண்டு பின் செல்பவர் வானத்தில் நீரே பூமிக்கு தீர்த்தமம்மா ஓடுங்கம்மா உன்னைகளை பொன்னான மணிக்குள்ள பொன்னான மணிக்குள்ள கோடி வாழ்வதற்கு இடம் கொடுக்குது. எங்க இயற்கையை பிரிக்க யாருக்கு இங்க வெல் இருக்குது. உழவு தொழில் செய்தாராங்க பூமி சுற்றுங்க. இந்த இயற்கையை பிரிச்சு மனித குலம் போறங்க. பூமி உயிர் கோடி வாழ்வதற்கு இடம் கொடுக்குது. எங்க இயற்கையை பிரிக்க யாருக்கு இங்க வெல் இருக்குது. உழவு தொழில் செய்தாராங்க பூமி சுற்றுங்க. இந்த இயற்கையை பிரிச்சு மனித குலம் போவதங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் தொழுதுண்டு பின் செல்வர் வானத்து நீரே பூமிக்கு தீர்த்தமம்மா ஓடுங்கம்மா வெள்ளிகளை பொன்னான மணிக்கொளவ பொன்னான மணிக்கொளவ காலமாட்ட கட்சி வண்டி இழுக்கிறோம். கால்வரியா சேர்த்து உழவுறோம். கண்ணுக்கு பால் கொடுத்து மயிலோம். கலைப்பு தீர தேடி வருகிறோம். உச்சி வெயில் மண்டைய வளர்ந்துருப்பா. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் வாங்க.
வாங்கப்பா வாங்கப்பா. ஏலே மக்கா, என்ன கொண்டு வந்திருக்க? ஏப்பகளி கருவாடு. கருவாடா வேண்டாம் வந்திருக்கேன். முருங்கை நெஞ்சுக்கு நல்லா இருக்கும்ல, எனக்கு கொஞ்சம் கொடுல. தானே நல்லா இருக்குமா? கொஞ்சம் கொடுமா, உனக்கு இல்லாதான். மாடசாமி, அவனை மட்டும் கேட்கல. நீ என்னத்துல கொண்டு வந்த? இல்ல, காலையில குழம்பு வைக்க நேரம் இல்லை பாத்துக்கோ. அதான் சுடிச்சோறும் அவசர குழம்பு கொண்டு வந்திருக்கேன். மாடசாமி, அவசர குழம்பு எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. இருப்பா, கொஞ்சம் தான்ப்பா வேலையை கொண்டு வந்திருப்பா. சரி, இந்தா போ. அவசர குழம்புல ஒண்ணு என்ன அவசரம் வாங்கிட்டு போன பாத்தியால. சிரிச்சது போதும். என்ன மேரியம்மா, அண்ணா, காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப முகமாட்டமாவே இருக்கியே. உடம்பு சுகம் இல்லைண்ணே. சரி, என்ன கொண்டு வந்த? அதான் அன்னப்பால் கஞ்சியும் தொட்டுக்கு அச்சு இளவும் கொண்டு வந்தேண்ணே. வேலை நீ நல்லா குசாலா விசாரிச்ச, நீ என்னால கொண்டு வந்திருக்க என்ன? கம்பங்கூழும் மோரத்திலும் கொண்டு வந்திருக்கனே. கம்பங்கூழா? என்ன கொஞ்சம் கூடல இந்தானே உடைக்கலாத. ஓய், நீ என்ன கொண்டு வந்திருக்க? உளுந்தங்களியும் பச்சை மிளகாவும். மேடலுக்கு அண்ணாச்சி, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? நீங்க கறி வைக்கிய கேப்பல கேப்ப பழைய கஞ்சியும் சின்ன வெங்காயம் கொண்டு வந்திருக்கோம்ல. அடிக்கிற வெயிலுக்கு ஏத்த அழகாண்ணே. இல்ல பழைய கஞ்சினா சும்மா வர சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணே, எனக்கு சின்ன வெங்காயம் கொடுங்க. சின்ன வெங்காயம் இல்ல வேணுமா? போதுமாக்கா, சாப்பிடுமா. சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா போய். வேலைக்கு உடம்பு நல்லா வலிக்கு. சாப்பாடுக்கு ஒரு மரத்தை தேடி படுக்க வாங்க. எம்மா ஹலோ, இங்க வாங்க. ஆமையா, இதெல்லாம் என்னோட ஐயா. ஐயா நீங்க? அது இருக்கட்டும். இப்படி வெயிலையும் மழையிலையும் கிடந்து கஷ்டப்படுறதுக்கு இந்த லேண்டை எல்லாத்தையும் ஏன்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிச்சு உங்க எல்லாத்துக்கும் ஃபுட் டெலிவரி பண்ணுவேன்ல. ஐயா, நீங்க தர்ற தொழிற்சாலை உணவை சாப்பிட்டு தான் இப்ப வராத நோயெல்லாம் வந்திருக்கு. எங்க தாத்தா 85 வயசுலயும் விவசாயம் செய்துக்கிட்டு ஆரோக்கியமா இருந்தார். இப்ப 25 வயசுலயே பல நோய். இந்த இயற்கையோடு சேர்ந்து வர்ற உணவு தான் என் தலைமுறைய தழைக்க வைக்கும். தொழிற்சாலை உணவெல்லாம் இப்ப இருக்க தலைமுறைய வேரோட அறுத்துரும். இதுல இருக்கிற ப்ராஃபிட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்?
இந்த லேண்டு மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா 10 தலைமுறைக்கும் சொத்தை சேர்த்துருவேன். மிஸ்டர் ஃபார்மர், இந்த லேண்டை நீங்க சும்மா நிறுத்தியா. இந்த பஞ்சபூதங்கள் சரியா இயங்கலைன்னா நீயும் இல்லை, நானும் இல்லை, ஏன் இவங்களும் இல்லை. ஆரோக்கியமான உணவு இல்லைன்னா உன்னை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உன் தலைமுறையே இருக்காதுங்கிற. இது புரியாம பணம் பணம்னு சாப்பிடுற. இந்த ஆரோக்கியமான உணவு, இயற்கை, இதெல்லாம் உங்களுக்கு என்னத்தை கொடுத்துட்டு? என்னத்தை கொடுத்துட்டு உன் பாட்ட ஓட்ட முப்பாட்ட நீ நாம எல்லாரும் உடம்பெடுத்தது இந்த பஞ்சபூதங்கள் இருந்துதான். இயற்கையோடு இணைந்து உணவெடுக்கும் போதுதான் அதை அறியவும் முடியும், உணரவும் முடியும். இயற்கைங்கிற எழிலோடு உறவாடி பாரு, அது உனக்குள்ள மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை அனுபவிக்க முடியும். என்னத்தை அனுபவிக்க முடியாதுல்ல? அது ஒரு உன்னதமான நிலை. அப்படி என்னது உன்னதமான இல்லை? உடல் என்பது ஏதடா, உயிர் என்பது ஏதடா, உடலையும் இயற்கையும் பிரிப்பது என்பது ஏனடா? உணவென்பது ஏதடா, உடலென்பது ஏதடா, உணவையும் இயற்கையும் பிரிப்பதென்பது ஏதடா. நல்வுணவினால் உடம்பெடுத்த உயிர்மை நிலையை காணடா. நல்வுணவினால் உடம்பெடுத்த உயிர்மை நிலையை காணடா.
இந்த இயற்கை, அதற்கு உயிர் என்பதே கிடையாது. எச்சரிக்கை, எச்சரிக்கை. ஒரு சமுதாயம் தொழிற்சாலையில் உணவை உற்பத்தி செய்து உண்டு வந்தால் அது ஆரோக்கியமற்ற நோய் பெருக்க கூடாரமாக இருக்கும். எழுந்திரு, எழுந்திரு, இயற்கையோடு இணைந்திரு. முழுவதுமாக உங்களை இயற்கையுடன் ஒப்படையுங்கள். எல்லா சலனத்திலிருந்தும் அது உங்களை மீட்டெடுக்கும். உணவு, அமைதி, மகிழ்ச்சி அதன் வழி இருக்கும். இது சத்தியம், இது சத்தியம். பார்த்தாலும் எசக்கு பசக்காவே செய்யறேன். தப்பு செஞ்சதான் அதுல இருந்து கத்துக்க முடியும். ஏலே, அதுக்காக வாழ்நாள் முழுவதுமால தப்பு செய்வாங்க. ஏலே, தப்பு செஞ்சுதான் கத்துக்கணும்னா ஒரு பிறவி போதாதுல, 7 பிறவி எடுத்தாலும் பத்தாது. பார்த்தும் திருந்தலாம். ஏலே, இன்னையே முறைச்சு பார்க்கற, அப்படியாவது திருந்தலான்ட. ஏலே, நீ திருந்துற அளவுக்கு நான் ஒன்றும் பெருசா பண்ணிடல. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து பிரயோஜனம் இல்லை. நல்ல ஆரோக்கியமான உடலை தான் கொடுக்கணும். ஆரோக்கியமான உணவும் மனசும் இருந்தா அவனை பார்த்துக்கிறதோட மட்டும் அல்லாம அவனை சுத்தி உள்ளவங்களையும் மகிழ்ச்சியா வச்சிருப்பான். நீயும் நானும்
இல்ல தா தக்கும் தக்க தீமி தக்க தீமி தா தக்கும் தக்க தீமி தக்க தீமி தா தக்கும் தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி